Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. ஐடி ஊழியரை கடத்தி தாக்குன வழக்குல லக்ஷ்மி மேனனுடைய நண்பர் குறித்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. என்னவென்று நாம் கேட்டு பெற இருக்கிறோம் நேயர்களே. தொடர்ந்து எமது செய்தியாளர் ஆறுமுகம் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆறுமுகம். லக்ஷ்மி மேனனுடைய நண்பர் குறித்தாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் என்ன? மேலும் இந்த வழக்கு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள மதுபான பாரில் ஏற்பட்ட தகராறு தொடர்பாக ஐடி ஊழியரை கடத்தி சென்று தாக்கியதாக கும்கி, சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களிலும் மற்றும் மலையாள திரைப்படங்களிலும் நடித்த பிரபல நடிகை லட்சுமி மேனன் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. லட்சுமி மேனன் தவிர அந்த வழக்கில் பிரதிகளான மோகன், நிதிஷ், சோனாமோல் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தார்கள். நடிகை லட்சுமி மேனனை கைது செய்வதற்கு கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் லட்சுமி மேனனுடன் இந்த வழக்கில் பிரதியான மிதுன் மோகன் குறித்து அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. அதாவது இவர் ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திருச்சூரை சேர்ந்த தங்க வியாபாரியை கடத்தி சென்று 24 கிராம் தங்கத்தை கொள்ளையடித்த சம்பவத்தில் முக்கிய பிரதியாக இருந்திருக்கின்றார். இவர் ஏற்கனவே அந்த வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்து அவர் ஜாமீன் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கின்றது. இதற்கு மேலாக இவர் கூலிப்படையை சேர்ந்தவர் என்பதும் இவரது பின்னால் பல்வேறு குற்றச்செயல்கள் இருப்பதாகவும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவருக்கும் லட்சுமி மேனனுக்கும் என்ன தொடர்பு என்பது குறித்தும் இவர்கள் இருவரும் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதேனும் குற்றச்செயல்கள் ஏதேனும் இதற்கு முன்பு நடந்துள்ளதா என்பது குறித்தும் தற்போது எர்ணாகுளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பிரசாத். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.